ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஸ்டடி டைம். நாம் இன்றைக்கு ஆகஸ்ட் 1 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இலவச தாய்ப்பால் வங்கி தொடங்கியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா, குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளின் நலனுக்காக இலவச தாய்ப்பால் வங்கியை சென்னை பிரசாத் மருத்துவமனை தொடங்கியிருக்கு. ஸோ எங்கெங்கே அப்படின்னா, வேளச்சேரி, சேத்துப்பட்டி, கொளத்தூர் இந்த இடங்களில் தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் 9ஆம் தேதி தொடங்கி வச்சுருக்காங்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரத்தின் புதிய ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஸோ அதாவது தெலுங்கானா, ஜார்க்கண்ட், பஞ்சாப் உட்பட 7 மாநிலங்களில் புதிய ஆளுநர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஸோ இதன்படி ஜார்க்கண்ட் ஆளுநராகவும் தெலுங்கானா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் இப்பொழுது மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த ஆளுநர்னு நம்ம பார்க்கலாம். தெலுங்கானாவுக்கு புதிய ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஜார்க்கண்டுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்வார் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பஞ்சாபில் குலாப் சந்த் கட்டாரியா. ஸோ நெக்ஸ்ட்டு சத்தீஸ்கரில் ரமன் டேக்கா. நெக்ஸ்ட்டு சிக்கிமில் கேங்டாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மாநிலத்தின் 16வது ஆளுநராக ஓம் பிரகாஷ் மாத்தூர் பதவியேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மணிப்பூரில் அஸ்ஸாம் ஆளுநரான லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. ஸோ மணிப்பூர் ஆளுநர் பதவியும் கூடுதல் பொறுப்பாகவும் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அஸ்ஸாம் ஆளுநராக இருந்த லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவுக்கு மணிப்பூர் ஆளுநராக கூடுதல் பதவி, அதாவது கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பிரான்ஸில் நடைபெறக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 5வது நாளான புதன்கிழமை துப்பாக்கி சுடுதல், பேட்மிண்டன், குத்துச்சண்டை, டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட விளையாட்டுகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றத்தை சந்திச்சிருக்கு. ஸோ 33வது ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரில் 26ஆம் தேதி தொடங்கியிருக்கு. ஸோ இதில் இந்தியாவுக்கு துப்பாக்கி சுடுதல் மூலம் மானு பார்கர் தனியாகவும் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து வென்ற 2 வெண்கல பதக்கங்களால் இந்தியா பதக்கப்பட்டியலில் சேர்ந்திருக்கு. ஸோ பதக்கப்பட்டியல் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்தியாவுக்கு 2 வெண்கல பதக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.